11 மணிக்கு போனாங்க. காலையில் 11 மணிக்கு. விஜய் அரசியலுக்கு வராரு, அதுக்காக போனீங்களா இல்லை நடிகராக பார்க்க போனீங்களா? நடிகராக தான் பார்க்க போனாங்க. நடிகராக தான் பார்க்கலிங்க. நேரம் ஆக ஆக என்னால் வந்து கும்பலுக்குள்ளே வந்து தண்ணி இல்லைங்கண்ணா, என்னால் நிற்க முடியலைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 5 மணி ஆகும்போது சாப்பாடு எதுவுமே இல்லைங்க. ஒரு 5-5:30 மணியில் ஆகும்போது எனக்கு ரொம்ப தலை சுத்தலாட்டம் ஆயிடுச்சுங்க. நான் என்னை வெளியில் மட்டும் விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்லைங்கம்மா வந்துருவாரு, இப்போ வந்துருவாருன்னு என்னை அந்த கவரு கட்டின இடத்துல விட்டு அங்கிட்டு போக முடியல. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விடலிங்க, வெளியில் போகிறதுக்கு ரொம்ப நெரிசலுங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இதாகிடுச்சுங்க, கண்ணாரியே நான் பார்த்தேன். சின்ன சின்ன குழந்தைங்க, வயசு பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி நெருக்கினதுலேயே அப்படியே மயங்கி அப்படியே கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். யாரும் காப்பாற்றலையா? இல்லைன்னா எல்லாம் ரொம்ப நெருக்குதுன்னா தள்ளும் போது எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே போய் நம்ம லேடிஸ்லாம் இருக்கிறோம்னா அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படி பொத்துன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டோம்னா இந்த காலு மேலே வந்து பெரிய ஆள் ஒருத்தவங்க இந்த காலு மேலே இருக்குது, இந்த மேலே ஒரு ஆள், அதுக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்குறாங்க. இந்த காலை வந்து என்னால் அசைக்க கூட முடியலைங்க. தலையை மட்டும்தான் நான் தூக்கி இப்படி இருந்தேன். தலையை கீழே போட்டிருந்தேன்னா நான் தலைமையில ஏறிட்டு போயிருப்பாங்க, நான் இறந்துருப்பேங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைன்னா நான் இறந்துருப்பேங்க. நான் என்னை தவிர்த்து அவங்க குழந்தைங்களுக்கு இல்லை பாருங்க, எங்கள் வீட்டுக்காரு இறந்துட்டாரு, நான் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் நான் போய் இப்படி என் உயிரே போயிருந்துருக்குங்க. பசங்க புள்ள ஒன்று பையன் ஒன்று இருக்குங்க. உங்கள் உயிர் போயிட்டு இருந்த அந்த பிள்ளைங்க நடுத்துல இருக்க மாட்டாங்க? அதுதாங்க நினச்சேன், ஒரு நொடி அதுதான் நினச்சி அழுதுன்னா. நான் இல்லைன்னு என் குழந்தைங்க அனாதையாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பிள்ளைங்க இப்படி வந்து இப்படி மாட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் நாட்டு இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டேங்க. ஏமா உன் ஆசைக்கு நடிகரை பார்க்க நீ போயிட்ட, உன் பிள்ளைங்க என்னம்மா பாவம் பண்ணாங்க? ஒரு விஷயம் நமக்கு ஒரு புரிதல் வேணுமா? நடிகனாக பார்க்கணுமா? அவன் எந்த காலத்தை கொண்டு நமக்கு வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் இருக்க மாட்டாமா. அவனை பொறுத்து இருக்கும். நம்ம வந்து நம்மளை வச்சு தான் அவனுக்கு பழைப்பு, புரியுதுங்களா? நம்ம பார்த்தா தான் அவனுக்கு வியாபாரம். நம்மளை அதுக்காக தான் அவன் பார்க்குறானே தவிர நம்மளால் அவனுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. பாருங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்களா, வந்து பார்க்கலாம்ல? பார்க்கலாமா இல்லையா? ஓடி வரலாமா இல்லையா? இங்கே தான்